நம்ம எந்த ஒரு புத்தகம் படித்தாலும் அந்த புத்தகத்திலேருந்து கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தில் அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலாக இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தர் எப்படி யோசிப்பார் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ஆத்தர் சொல்லணும்னா அவர் எப்படிப்பட்ட சிந்தனையில் ஈடுபடுறாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதே சிந்தனையை நம்மளும் கற்றுக்க முடியும். அதை அப்படியே மாடல் பண்ண முடியும். நம்ம அடைய போகிற ரிசல்ட்டும் அவங்க எப்படிப்பட்ட ரிசல்ட் அடைவோன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்றதை தாண்டி அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றதை கத்துக்கிறது தான் மென்டல் மாடல். இதுல ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வீடியோ நேவல் ரவிகாந்தோட மென்டல் மாடல்ஸை இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இவர் ஒரு பிலாசபர், இவர் ஒரு இன்வெஸ்டர், இவர் ஒரு இன்ஜினியர், ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய உயரிய மனிதர்கள் கூட இவர் பழகிருக்காரு. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்காரு. அதன் மூலமா இவர் நமக்கு என்ன சொல்லி தராரு, இவர்கிட்ட இருந்து எப்படிப்பட்ட மென்டல் மாடல்ஸை நம்ம கத்துக்கலாம். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா பணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், பிசினஸ் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல நிம்மதி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், பல மென்டல் மாடல்ஸை இன்னைக்கு இந்த வீடியோல கத்துக்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படிச்சதுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேவல் ரவிகாந்த் வெல்த் அப்படின்றது நிறைய சம்பாதிக்கிறது கிடையாது, நம்மளோட சுதந்திரத்தையும் நம்மளோட மன நிம்மதியும் பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எதிர்காலத்தில் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதற்கு முன்கூட்டியே சிந்திச்சு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறத பொறுத்து தான் வெல்த் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இப்படி உங்களோட எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கா? நீங்கள் எடுக்கக்கூடிய நிதிசார் முடிவுகள் எல்லாம் நிதிசார் சுதந்திரத்தை உங்களுக்கு பெற்றுத்தருதா, இல்லை சில ரிஸ்கை இன்னும் ஓப்பனாக விட்டு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக ஆக்குதா? இப்படி எதிர்காலத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான கருவி இருக்குது, அதுதான் இன்சூரன்ஸ். நம்ம லைஃப்பில் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா அங்கே தான் நமக்கு இன்சூரன்ஸ் தேவைன்றதை நமக்கு காட்டுது. சில சமயம் நம்ம இன்சூரன்ஸ்னால என்னன்னு தெரியல அப்படின்னு நினைப்போம், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுவோம். இதனால தான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருப்போம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நம்மள்ட்ட இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்றது கிடையாது, இன்சூரன்ஸ் பற்றின அறிவே நமக்கு போதிய அளவில் இல்லை அப்படின்றது தான். அதனால தான் நான் உங்களுக்கு டிட்டோவை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிட்டோ இன்சூரன்ஸ் பற்றின கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஃப்ரீயாக மாஸ்டர் கிளாஸ் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே நீங்கள் லைவாக அந்த மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியும். உங்களோட சந்தேகங்களை நீங்கள் நேரடியாக அவங்கள்ட்ட பேசியே கற்றுக்க முடியும். இந்த மாஸ்டர் கிளாஸை வாரம் ஃப்ரீயாக லைவில் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஜாயின் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெளிவுபட்டுக்கலாம். லிமிட்டட் ஸ்லாட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா கண்மூடித்தனமாக ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு டிட்டோவோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நாவல் ரவிகாந்த் கிட்ட இருந்து எதை நம்ம கத்துக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு சொத்து அப்படின்றத எப்படி சேகரிக்கிறது அப்படின்றத கட்டாயம் கற்றுக்கிட்டே ஆகணும். இந்த வெல்த் பில்டிங் ப்ராசஸில் பல பேருக்கு இவர் ஒரு ஆசானாக இருந்திருக்கார். அப்போ வெல்த் பில்டிங்னா என்ன? ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இதை நீங்கள் எடுத்துக்க தேவையே இல்லை. சிம்பிளான ஒரு 6 ஸ்டெப்பில் வெல்த் பில்டிங்கை நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத இவர் சொல்லியிருக்கார். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஸ்டெப் என்னன்னா வெல்த்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நம்மள பல பேருக்கு வெல்த்னா என்ன அப்படின்றது தெரியறதே கிடையாது. வெல்த்னா என்ன? நம்ம பொதுவாக என்ன நினைச்சிட்றோம்னா என்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா நான் ரொம்ப வெல்த்தோட இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்றோம். வெல்த்ன்றது பணம் கிடையவே கிடையாது. பணம்ன்றது எப்பவுமே உங்களோட நேரத்தின் மூலமாகவும் இல்லை உங்களோட சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்கள்கிட்ட வெல்த் இல்லை அப்படின்றது அர்த்தம். எப்படி நேரமும் என்னோட சக்தியும் எனக்கு பணத்தை கொடுக்குதோ மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் எனக்கு பணத்தை கொடுக்கும். அதோட பேர் தான் வெல்த். என்னோட நேரத்தின் மூலமா என்னால் பணத்தை சம்பாதிச்சுக்க முடியும், என்னோட வேலையின் மூலமா என்னால் பணத்தை சம்பாதிச்சுக்க முடியும், என்னோட வெல்த் மூலமாகவும் என்னால் பணத்தை சம்பாதிச்சுக்க முடியும். நான் ஒரு கம்பெனியோட சிஇஓவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்கிட்ட எந்த விதமான ஒரு அசட்டும் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மாதமும் நான் வேலைக்கு போறேன், அதுலேருந்து எனக்கு பெரும் தொகை சம்பளமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்காகலாம் நான் வெல்த்தி கிடையாது. நான் வேணா ரிச்சாக இருக்கலாம். அப்போ நான் வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நான் வேலைக்கு போகாமல் நான் தூங்குனா கூட எனக்கு சம்பளம் தரக்கூடிய ஏதாவது ஒரு கருவி என் வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போலனாலும் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கண்டென்ட்டை என்ன மாதிரி நீங்க உருவாக்குனாலும் அதுவும் ஒரு வெல்த் தான். நான் அடுத்த ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு வீடியோவும் எடுக்க போறதில்ல, போஸ்ட் பண்ண போறதில்ல அப்படின்ற முடிவு எடுத்தாலும் இவ்வளவு நாள் நான் போஸ்ட் பண்ண வீடியோல இருந்து எனக்கு கொஞ்சமான ஒரு பணம் வரும். அப்ப இதுவும் ஒரு வெல்த் தான். நீங்க உங்களோட பணத்தை ஒரு சரியான இடத்துல முதலீடு பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க வேலை செய்றீங்களோ இல்லையோ அது உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வெல்த். இந்த வெல்த்தை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை நீங்க வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை வச்சு திரும்ப 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 பணத்தை
பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சா அதுக்கு பேரும் வெல்த் தான். நீங்க ஒரு புக்கை ரைட் பண்ணிட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எத்தனை தடவை வேணா நீங்க காப்பி பண்ணி வித்துக்க முடியும். ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை உருவாக்கிட்டீங்க, உருவாக்குனதுக்கு அப்புறம் எத்தனை தடவை வேணாலும் அதை நீங்க வித்துக்க முடியும். இப்படி ரிப்ளிகேட் பண்ண முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கனாலே அது கிட்டத்தட்ட ஒரு வெல்த் தான். என்னால அப்படிப்பட்ட வெல்த்தெல்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க இருக்கிறதுலேயே எது பெஸ்ட் வெல்த்? ரெண்டாவது ஸ்டெப் அதுதான். அதை நம்ம கத்துக்கணும். அதோட பேர் தான் ஸ்பெசிஃபிக் நாலேஜ். ஸ்பெசிஃபிக் நாலேஜ்னா என்ன? நாலேஜ்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஆனா ஸ்பெசிஃபிக் நாலேஜ்னா நாலேஜ்ல இருந்து அது கொஞ்சமா வேறுபட்ட ஒரு விஷயம். அதாவது எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜை உடனடியா சுலபமா இன்னொரு நபருக்கு என்னால சொல்லித்தர முடியல அப்படின்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ். நான் புக்கை படிப்பேன், படிச்சுட்டு கேமரா ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறேன். இப்பெல்லாம் நான் அதை நல்லாவே பண்றேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா ஏதாவது ஒரு நபருக்கு நீங்க எப்படி பண்றீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப யோசிக்கிறேன், என்னால் அதை விளக்கவே முடியறது இல்லை. என்கிட்ட ரீசெண்டாக கூட ஒருத்தர் சொன்னாரு, நீங்க புக்ஸ் படிக்கிறீங்க, அதுல இருந்து சம்மரி பண்றீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, உங்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நீங்க எப்படி இந்த புக் சம்மரி பண்றீங்கன்றத ஒரு கோர்ஸா கூட எடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு, வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளாவே உட்கார்ந்து அதை பத்தி யோசிச்சேன். ஆனா என்னால அதை எப்படி பண்றேன் அப்படின்றத ஒரு கோர்ஸாவோ இல்ல அதை ஒரு புக்காவோ கன்வெர்ட் பண்ணவே முடியறது இல்ல. ரொம்ப நாளா ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் நாலேஜ். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை அடுத்தவங்களால செய்ய முடியாது. சரி, நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாலும் உங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே நான் எப்படி இதை சிறப்பா செய்யறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. முதல்ல சொல்ல போனா நம்ம இதை சிறப்பா செய்யறோம் அப்படின்னு நீங்க ஆரம்பத்தில் நம்ப மாட்டீங்க. நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா நீங்க ஏதோ ஜாலிக்கு விளையாடுற மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நேச்சுரலா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா தெரியும், ரொம்ப அன்நேச்சுரலான விஷயமா தெரியும். எனக்கு ஒரு புக்கை படிச்சுட்டு அதை பத்தி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்றது அவ்வளவு கடினமான விஷயமா இல்லை. அதை நான் ஜாலியாக தான் பண்றேன். ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. அப்ப அது ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ். இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. உங்களோட லைஃபை கொஞ்சம் திரும்பி பார்த்தா இதை கட்டாயம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். என்னோட சின்ன வயசுல இருந்து ஏதேதோ வழியில புத்தகங்களும் அதை பத்தி பேசுறதும் அமைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எங்க அப்பா அம்மா புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட புக் வாங்கி கொடுங்கன்னு சண்டை போட்டதா இருக்கட்டும், நான் யார்கிட்டயாவது எனக்கு இந்த புக் வேணும்னு கேட்டு அவங்க எனக்கு தராம அதுக்கப்புறம் அதை பார்த்து நான் ஏங்கின ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு நபர் புக்கை பத்தி பேசும்போது அதை பார்த்து நான் வியந்ததா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நபரோட பேச்சை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததா இருக்கட்டும், இல்ல ஏதாவது கதைகளை நான் கேட்டுக்கிட்டே இருந்ததா இருக்கட்டும், சின்ன வயசுலேயே ஏதாவது புத்தகத்துக்கு ஆர்டிக்கல் எழுதலாம் அப்படின்னு என்ன யாராவது ஊக்கப்படுத்தினதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து புக் பத்தின நிறைய விஷயம் என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருந்துச்சு. என் வாழ்க்கை முழுக்க இப்படி எங்கெங்கேயாவது புத்தகம் இருந்ததுனால அது எனக்கே தெரியாம என்னோட ஒரு ஸ்கில்லா மாறிடுச்சு. இப்போ இது எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா என் வாழ்க்கையில பல தருணங்களும் பல அனுபவங்களும் இது எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. உங்களுக்கும் கண்டிப்பா வாழ்க்கை ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக் கொடுத்துருக்கும். அந்த ஸ்கில் மற்றவங்களை விட உங்களுக்கு சிறப்பாக வரும். ஏன் சிறப்பாக வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிம்பிளா அடுத்தவங்களுக்கு எது கஷ்டமா இருக்கு, எதை நான் விளையாட்டா ரொம்ப சுலபமா செய்றேன், ஏன்னா அடிக்கடி அடுத்தவங்க எந்த விஷயத்துக்காக பாராட்டுறாங்க, இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை வச்சு ஒரு வெல்த்தை பில்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான விஷயம். 3வது ஸ்டெப் என்னன்னா, இதை முதல் ஸ்டெப்பாவே சொல்லியிருக்கலாம், ஆனா 3வது ஸ்டெப் என்னன்னா அக்கௌண்டபிலிட்டி. நீங்க தான் உங்க லைஃபுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இதை முக்கியமா இவர் ஏன் சொல்றாருன்னா, இன்னைக்கு நிறைய பிசினஸ்மேன் ஒரு கார்பரேட் அப்படின்ற ஒரு கருவியை உருவாக்கிக்கிறாங்க, அவங்க அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா எப்பவுமே நீங்க உருவாக்கக்கூடிய இந்த வெல்த்துக்கு நீங்க தான் முன்னாடி இருக்கணும். உங்களோட வீட்டின் கதவுல உங்களோட பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் எந்த ஒரு வெல்த்தை உருவாக்கினாலும் அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு அப்படின்ற பொறுப்பை ஏற்றுக்கோங்க. இப்படி பொறுப்பு ஏற்றுக்கும் போது அடுத்தவங்களுக்கு உங்க மீது ஒரு மரியாதை வரும், உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அந்த பேரை வச்சு உங்களால ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும். எங்க நம்பிக்கை இருக்கோ அங்கதான் சொத்து எத்திக்கலா நேர்மையான வழியில வந்து சேரும். இப்படி அடுத்தவங்களோட நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல நேர்மையா சொத்தை சேமிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அப்ப முதல்ல இது எங்க இருந்து துவங்குதுன்னா உங்களோட பொறுப்பேற்றுக் கொள்ளும் திறன்ல இருந்து தான் துவங்குது. எந்த ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னா இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றதோடு அது நிக்கிறது கிடையாது. எது தவறா போய் முடிஞ்சாலும் அதை சரி செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையும் நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட பொறுப்பை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அது வெல்த் பில்டிங்க்கு ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும். நீங்க எந்த ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணாலும் அங்க இருக்கக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா?
காம்படிஷன். நீங்கள் எந்த ப்ராடக்டை வேணால் உருவாக்குங்க, எந்த பிஸ்னஸை வேணால் உருவாக்குங்க, எந்த கண்டென்ட்டை வேணால் உருவாக்குங்க, ஏதாவது ஒரு புக்கை கூட எழுதுங்க. உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் தான் உங்களால் சிறந்த வெல்த்தை உருவாக்க முடியுமா? காம்படிஷன் இருக்கக்கூடாதுன்னா என்ன? நம்ம பொதுவாக ஒரு பிஸ்னஸில் ஈஸியான ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், காம்படிட்டரை விட பெஸ்ட்டான ப்ராடக்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உண்மையான நல்ல பிஸ்னஸ்க்கு காம்படிஷன் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் அவங்களோட தனித்தன்மையிலிருந்து உருவான விஷயமா இருக்கும், அவங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜிலிருந்து உருவான விஷயமா இருக்கும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பரை வச்சோ இல்லை கால்குலேஷன் வச்சோ ஜஸ்ட் டிசிப்ளினை வச்சு அதை உருவாக்கிடவே முடியாது. அதுக்கு பின்னாடி சின்ன ஒரு தனித்தன்மைன்றது இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அங்கே காம்படிஷன் ஒன்று இருக்கவே முடியாது. நான் புக் சம்மரி பண்ணுறேன், இந்த உலகத்தில் யார் வேணாலும் புக் சம்மரி பண்ணலாம், ஆனால் அவங்க எனக்கு காம்படிஷனாக இருக்கவே முடியாது. ஏன்னா நான் பண்ணுற புக் சம்மரி எந்த ஒரு ரூல்ஸ்குள்ளேயும் வரது கிடையாது. என்னோட எமோஷன் மூலமாகவும் என்னோட தனித்தன்மை மூலமாகவும் உருவாக்குறதுனால இன்னொருத்தவங்க இதே புக்கை பற்றி பேசினாலும் அதை கேட்டுட்டு நீங்கள் திரும்ப என்கிட்ட கேட்கறதுக்கு வருவீங்க. இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவும் செய்வீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் எந்த ஒரு ரூல்ஸ் படியும் நடக்கிறது கிடையாது, எந்த ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலாவையும் பயன்படுத்துறது கிடையாது. இதுக்கு பின்னாடி கொஞ்சமாக என்னோட எமோஷனும் என்னோட தனித்தன்மையும் இருக்குது. அப்போ காம்படிஷன் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட தனித்தன்மையை கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ்லையோ உங்கள் வெல்த்லையோ நீங்கள் தூவணும். உங்களோட எமோஷனையும் கொஞ்சமாக அது கூட நீங்கள் கலக்கணும். வெல்த் பில்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுதான் இட்ரேஷன். நிறைய நல்ல ஐடியாவை எடுத்துக்கோங்க, எல்லா ஐடியாலையும் எவ்வளவு சீக்கிரமாக தோற்று போக முடியுமோ தோற்று போயிடுங்க அப்படின்னு ஒரு சொல்கிறார். உங்கள் லைஃப்பில் நிறைய ஐடியா இருக்கும், இதை நான் வெல்த்தாக கன்வெர்ட் பண்ணலாமா, இது என்னோட ஸ்பெசிஃபிக் நாலேஜா, இல்லை வேற ஒரு துறையில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் என்னோட ஸ்பெசிஃபிக் நாலேஜா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் உட்காந்து உடனடியாக செஞ்சு பாருங்க, உடனடியாக அதில் தோற்று போங்க. இப்படி பல தோல்விக்கு அப்புறம் வேற வழியே இல்லாமல் தான் நமக்கு வெற்றி கிடைக்குமே தவிர, வெற்றின்றது முதல்ல கிடைக்கிறது, தோல்வின்றது சைட் ப்ராடக்ட் கிடையாது. நிறைய தோல்வி இருக்கு, தேவையில்லாத இந்த தோல்வி எல்லாத்தையும் முதல்லயே எடுத்து வெளியே வச்சுட்டோம்னா கடைசியில் வெற்றி மட்டும்தான் அங்கே உள்ள இருக்கும். அப்படி தோத்து போறதுக்கு தொடர்ந்து தயாரா இருங்க, சீக்கிரமாவே தோத்து போங்க. நிறைய ஐடியாவை உடனே எக்ஸிக்யூட் பண்ணி தோத்துக்கிட்டே இருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் ரெண்டே வார்த்தையில சொல்றார், ப்ராடக்டைஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றார். இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு, யுவர் செல்ஃப். உங்களோட தனித்தன்மை என்ன, உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் என்ன, உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட தனித்தன்மை எப்படி இருக்கு, நீங்க எதை நேசிக்கிறீங்க, உங்களுக்கு எது நல்லா வரும், இந்த உங்களோட வாழ்க்கைன்றது உங்களுக்கு எதை சொல்லி கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணீங்கன்னா யுவர் செல்ஃப் அப்படின்ற உங்களோட ஐடென்டிட்டின்றது உருவாயிடும். அந்த ஐடென்டிட்டியை எடுத்து அதை ஒரு ப்ராடக்டா மாத்துங்க, ப்ராடக்டைஸ் பண்ணுங்க. ப்ராடக்டைஸ் பண்றதுன்னா என்ன, அதை ஸ்கேல் பண்றது. அந்த ஐடென்டிட்டியை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, ஒரே ஒரு நபருக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்காம பல பேருக்கு எப்படி நான் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு பாருங்க. அதை எப்படி மாஸ் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு யோசிங்க. அதை எப்படி நான் இல்லாமலேயே திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு யோசிங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அது ப்ராடக்டைஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கலாம், ஆனா அதை எப்பவுமே ஒன் ஆன் ஒன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களால வெல்த் பில்டிங் பண்ண முடியாது. நான் புக் படிக்கிறேன், அதை பத்தி சம்மரைஸ் பண்றேன், நான் ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு குழந்தைகளையும் கூப்பிட்டு ஒரு நபருக்கு மட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அங்க நான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் வேலை செய்யாதப்பையும் நான் புக் சம்மரைஸ் பண்ணணும்னா இப்படி ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்ல தான் போட்டாகணும். ஸோ உங்களோட அந்த ஐடென்டிட்டியை நீங்க இல்லாமலே அடுத்தவங்க பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டைஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு வெல்த்தா மாறும். இல்லைனா ஜஸ்ட் நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்றதா தான் அர்த்தம். ஸோ இந்த 6 ஸ்டெப்பை நான் திரும்ப சொல்றேன். முதல்ல வெல்த்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க தூங்கும் போதும் உங்களுக்கு பணம் தரது தான் வெல்த். அந்த வெல்த்தை சிறப்பாக உருவாக்குறதுக்கு ஸ்பெசிஃபிக் நாலேஜ்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய, அடுத்தவங்களுக்கு சுலபமாக சொல்லித்தர முடியாத நாலேஜ் தான் ஸ்பெசிஃபிக் நாலேஜ். அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜில் பொறுப்பேற்றுக்கோங்க, அதில் நிறைய ரிஸ்க் எடுங்க. உங்களோட ஐடென்டிட்டியை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு காம்படிஷன்றவங்க இருக்க மாட்டாங்க. காம்படிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா உங்களால் ரிப்ளிகேட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். அங்கே நீங்கள் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் தோற்று போவீங்க, இவ்வளவு பண்ணாலும் தோற்று போவீங்க, தப்பே கிடையாது. நிறைய தோற்று போங்க, சீக்கிரமாக தோற்று போங்க, கடைசியில் வெற்றி அப்படின்றது வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட ஐடென்டிட்டியை ப்ராடக்டைஸ் பண்ணுங்க. நீங்க இல்லாமலையும் நீங்க எந்த விஷயத்தை செய்றீங்களோ அதை அடுத்தவங்களால கன்சியூம் பண்ற மாதிரி ரெடி பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா அது ஒரு வெல்த்தா இருக்கும். அதை காலத்தால அழிக்க முடியாத ஒரு சிறந்த சொத்தா அவங்க கூட வச்சுக்கவே முடியும். ஒரு வெல்த்தை எப்படி நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஆனா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மந்திர சொல் இருக்கு. அதோட பேர் என்ன தெரியுமா? லிவரேஜ். இந்த லிவரேஜ் அப்படின்றது இல்லாம ஒரு வெல்த்தை உங்களால பில்ட் பண்ணவே முடியாது. அப்ப இந்த லிவரேஜ்னா என்னன்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த லிவரேஜ் அப்படின்றத தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஒரு நெம்பு திறன் அப்படின்னு சொல்லலாம். லிவர்னா நெம்புகோல், இந்த லிவரேஜ்னா நெம்பு திறன். இல்ல நான் ஒரு இன்ஜினியர், என்கிட்ட கேட்டா இது அப்படியே நான் தமிழ்ல எப்படி சொல்லுவேன்னா விசை கூட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நெம்பு கோலோட வேலை என்னன்னா, இங்க நான் கொடுக்கக்கூடிய விசைய அதோட இன்னொரு முனையில அதிகமா கூட்டி கொடுக்கணும், இல்ல பெருக்கி கொடுக்கணும். அப்ப விசை பெருக்கி இல்ல விசை கூட்டி அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த நெம்பு திறன் அப்படின்னா என்ன? இந்த லிவரேஜ்
லிவரேஜ்னா என்ன? நான் ஏதாவது ஒரு செயலை செய்கிறேன், அதன் மூலமாக எனக்கு எவ்வளவு விளைவு கிடைக்கும்? நான் 1 மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கிடைக்கும். ஆனால் எங்கே லிவரேஜ் அப்படின்றது இருக்கோ அங்கே இதே 1 மணி நேரம் வேலையை பார்த்து இதை விட அதிகமான ரிசல்ட் என்னால் பெற முடியும். எவ்வளவு இன்புட் கொடுக்குறனோ அதை விட கூடுதலான அவுட்புட் எனக்கு கிடைச்சா அங்கே தான் இந்த லிவரேஜ் அப்படின்றது இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு வெல்த்னா இந்த லிவரேஜ்ன்றது கட்டாயம் இருக்கணும். இந்த லிவரேஜ் இல்லாதது வெல்த்தே கிடையாது. ஒரு 3 வகையில் இந்த லிவரேஜ் எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்கு, ஒரு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. முதல்ல இருந்த லிவரேஜ் என்னன்னா மனிதர்கள் தான். நான் ஒரு பிசினஸ் ஓனராக இருக்கேன், இல்லை நான் ஏதாவது ஒரு கடை வச்சிருக்கேன், எனக்கு கீழே வேலைக்கு நிறைய பேரை போடுறேன். இப்போ அவங்க எல்லாரும் வேலை பார்க்கறது மூலமா எனக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நிறைய மனிதர்களை சேர்க்கிறேன், அவங்க எல்லாரும் வேலை செய்யறது மூலமா அதுலேருந்து கொஞ்சம் லாபத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சமா சம்பளத்தை மட்டும் கொடுத்துடுறேன். இப்போ என்கிட்ட எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு எனக்கு அதிகமான பணம்ன்றது கிடைக்க போகுது. ஒரு ஆள் இருந்தா ஒரு குறிப்பிட்ட பணம், 10 பேர் இருந்தா அந்த 10 பேர்கிட்ட இருந்தா எனக்கு பணம் கிடைக்க போகுது. இதுதான் முதல்ல இருந்த ஒரு லிவரேஜ். ஆனா இது இருக்கிறதுலயே ஒரு மோசமான லிவரேஜ்னா அது இதுதான். நிறைய மனிதர்களை வச்சு உங்களால அவ்வளவு ஈஸியா மேனேஜ் பண்ண முடியாது. இதுக்கு அதிகமான எஃபர்ட் அப்படின்றது தேவை. முதல்லயே சொல்லியிருந்தேன், சொத்துன்றது நீங்க இல்லாமலே வேலை செய்யணும். ஆனா எப்ப நிறைய மனிதர்களை வேலைக்கு சேர்க்கிறீங்களோ அங்க நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்கள நீங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விட முக்கியமா அவங்க கிட்ட இருந்து நிறைய பிரச்சனையும் உங்களுக்கு வரும், அதையும் நீங்க தீர்த்து வைக்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த மனிதர்கள் மீது நீங்க டிபெண்ட் ஆகியிருப்பீங்க, சார்ந்து இருப்பீங்க. எப்பவுமே ஒரு சொத்துன்னு இருக்குன்னா அங்க நீங்க யார் மீதும் சார்ந்து இருக்கக்கூடாது. முழுக்க நீங்க தனியாவே சுதந்திரமாவே அதை மேனேஜ் பண்ண முடியும். அப்ப இந்த மனிதர்களை வச்சு உருவாக்கக்கூடிய லிவரேஜ்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கப்புறம் லிவரேஜ் எப்படி மாறினதுன்னா கேபிட்டல், அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய பணம். இந்த பணத்தை என்னால முதலீடு பண்ண முடியும். இந்த முதலீடு பண்றது மூலமா என்னால இன்னும் அதிகமா பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த கேபிட்டல், இந்த முதல் அப்படின்றதும் ஒரு பெரிய லிவரேஜா தான் இருந்துச்சு. என்கிட்ட இப்போ 10 கோடி ரூபாய் இருக்குன்னா அதை எடுத்துட்டு போய் ஒரு சாதாரண இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டு என்னால மாதம் ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும். அங்க நான் தூங்கும் போதும் எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். நான் எவ்வளவு பணத்தை உள்ள போடுறனோ அதை விட அதிகமான பணம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பணம் அப்படின்றதும் ஒரு லிவரேஜ் தான். இது ஒரு சிறந்த லிவரேஜ். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க பணக்காரன் ஆகிறது எப்படி அப்படின்ற கேள்வியை கேட்கிறப்போ நிறைய பணம் இருந்தா பணக்காரனா இல்லன்னு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இது நமக்கு ரிலேட்டபிளா இருக்க போறது கிடையாது. நம்மளே வெல்த் பில்ட் பண்றது எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய சொத்து இருந்ததுன்னா உன்கிட்ட நிறைய சொத்து இருக்கும்னு பதில் சொல்லிட முடியாது. அப்ப இதை எடுத்து ஓரமா வச்சிருவோம். அப்ப இந்த கேபிட்டல் உருவாகணும்னாலே நமக்கு ஒரு வெல்த் தேவை, அதை பில்ட் பண்றதுக்கு லிவரேஜ் தேவை. அப்ப இருக்கிறதுலயே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிவரேஜ் என்ன? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிப்பட்ட லிவரேஜ் கிடையாது. ஆனா 21ஆம் நூற்றாண்டுல அப்படிப்பட்ட லிவரேஜ்ன்றது நமக்கு கட்டாயம் இருக்கு. அப்படிப்பட்ட லிவரேஜ் என்ன? ரெண்டே விஷயம் தான். ஒன்னு மீடியா, இன்னொன்னு கோட். அதாவது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வேலைகள், இல்லைன்னா ஒரு மீடியா ரிலேட்டட் வேலைகள். இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு ஆடியோவை ஷூட் பண்ணலாம், இல்ல மீடியானா நீங்க ஒரு புக்கை கூட ரைட் பண்ணலாம், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை நீங்க உருவாக்குங்க, இல்ல ஏதாவது ஒரு ஏஐ மாடலை உருவாக்குங்க. இப்படி எந்த விஷயத்தை நீங்க உருவாக்கி அதை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது ஒரு லிவரேஜ் தான். இப்போ இந்த வீடியோவை நான் உருவாக்கிட்டேன். இந்த வீடியோவை ஒரு 10,000 பேர் பார்த்தாலும் சரி, 50,000 பேர் பார்த்தாலும் சரி, நான் போடக்கூடிய உழைப்பு அப்படியே தான் இருக்கு. அப்ப சிம்பிளா இந்த லிவரேஜை எப்படி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா, நான் கூடுதலா ஒரு நபர்கிட்ட என்னோட பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூடுதலான வேலையை செய்ய வேண்டி இல்லைன்றது தான் இந்த லிவரேஜ். 10,000 பேர் பார்த்துட்டீங்க, இப்போ கூடுதலாக இன்னொரு 1,00,000 பேர் பார்க்கணும். அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய தேவையில்லை. சும்மாவே அந்த வேலையை என்னால் செஞ்சிட முடியும். சும்மாவே 1,00,000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு பேர் தான் லிவரேஜ். நான் ஒரு இட்லி கடை வச்சிருந்தேன்னா ஒரு 10,000 பேருக்கு இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு 1,00,000 பேர் வர போகிறாங்கன்னா நான் இன்னும் வேலை செய்யணும். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி நான் வேலை செய்ய தேவையில்லை. ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆடியோ புக்காக போட்டாலும் அங்கேயும் நான் வேலை செய்ய தேவையில்லை. ஒரு புக்கை நான் எழுதிட்டாலும் அதுக்கு மேலே பல பேருக்கு அதை பிரதி எடுத்து கொடுக்கறதுக்கு நான் வேலை செய்ய தேவையில்லை. இல்லை ஏதாவது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டை உருவாக்கிட்டாலும் அங்கே நான் வேலை செய்ய தேவையில்லை. ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கிட்டாலும் ஒரு தடவை உருவாக்கிட்டா பல பேர்ட்ட என்னால் அதை பிரதி எடுத்து விற்க முடியும். இப்படி நீங்கள் உருவாக்கக்கூடிய சொத்து பிரதி எடுக்க முடிஞ்சதா இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜை கற்றுக்கிட்டேன். அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை இப்படி ஏதாவது ஒரு ப்ராடக்டாக உருவாக்க முடியுமான்ற கேள்வி தான் நீங்கள் கேட்கணும். என்னால் அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியுமா? அதை ஒரு வீடியோவாக மாற்ற முடியுமா? இல்லை ஒரு ஆடியோ புக்காக மாற்ற முடியுமா? இல்லை ஒரு ஃபிசிக்கல் புக்காக என்னால் எழுத முடியுமா? ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரா மாற்ற முடியுமா? ஏஐயை வச்சு ஏதாவது என்னால் பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கணும். நாவல் ரவிகாந்த் இதை சொல்லும் போது அவ்வளவு டெக்னாலஜி கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட ChatGPT, DeepSeek இதெல்லாம் கையில் இருக்கு. இதுக்கிட்டயே உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இதை நான் வீடியோவா எப்படி மாத்துறது, இதை நான் ஆடியோவா எப்படி மாத்துறது, இதை ஒரு புக்கா நான் எப்படி மாத்துறது, டிஜிட்டல் ப்ராடக்டா எப்படி மாத்துறது அப்படின்ற கேள்வியை கேளுங்க. அது எப்படி செய்யலான்ற ஒரு பேசிக்கான ஐடியாவை கொடுக்கும்.
இருக்கணும். அங்கேருந்து நீங்கள் துவங்கி அதில் உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படின்றது இருக்கணும். அது இருந்தாலுமே பல தடவை நீங்கள் தோற்று போவீங்க. திரும்ப திரும்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். புக் சம்மரி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கழிச்சு தான் என் சேனல்லேருந்து கொஞ்சமாக எனக்கு பணம் வர ஆரம்பிச்சிது. அந்த 5 வருஷம் திரும்ப திரும்ப நான் தோற்று போகிறதுக்கு தயாராக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் புக் சம்மரி பண்ணணுன்றது நான் வெளியே எங்கேயும் பார்த்து இவங்க நல்லா பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை வளர்த்துக்கல. நானாவே அதை பண்ணணும்னு நினச்சேன். என்னோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அது. ஸோ ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய வெல்த் பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லலை. அது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வீடியோ அப்லோட் ஆகுது அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. எத்தனை யூடியூப் சேனல் ஒவ்வொரு மாதமும் புதுசாக உருவாகுது, அதில் எத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்றத தேடி பாருங்க. அப்போ இது ரொம்ப கடினமான விஷயம் தான். ஆனால் உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜை உள்ள போட்டிங்கன்னா அவ்வளவு கடினமானதாக இருக்காது. கடினமானதாக இருந்தாலும் அதில் வெற்றி அடைகிறதுக்கான பாசிபிலிட்டின்றது அதிகம். நாவல் ரவிகாந்தோட ஒரு வெல்த் பில்டிங் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து முக்கியமாக இந்த சீரீஸ்க்கு நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவரோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவர் எப்படி யோசிக்கிறாரு, அந்த யோசிக்கிறதுக்கான மாடல் என்னெல்லாம் வச்சிருக்காரு. அதுதான் இந்த சீரீஸோட முக்கியத்துவமே. அந்த மாதிரி அவர் திங்க் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சிருக்கிற சில மாடலை குயிக்காக பார்ப்போம். அதில் முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இந்த உலகத்தில் எதை பற்றி வேணாலும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைங்க, எதை பற்றி வேணாலும் யோசிக்க ஆரம்பிங்க. ஆனால் அதோட முதல் தத்துவம் என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்தே ஆகணும். நீங்கள் அதை தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே போங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே அங்கே எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவுதான் இருக்குது எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வரும். அது வந்ததுன்னா அங்கே தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பற்றி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஒரு லைட் இருக்குது. இந்த லைட்டை பற்றி நான் படிக்கும் போது இந்த லைட்டில் ஏன் ஒரு கலர் இருக்குது, இந்த லைட்டை ஏன் என்னால் கண்ணால் பார்க்க முடியுது, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வரப்போ இந்த லைட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்ற அளவுக்கு நான் போகணும். அதாவது இந்த லைட்டோட வேவ் லென்த்துக்கும் இந்த லைட்டோட எனர்ஜிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, இதை வந்து மேக்ஸ் பிளாங்க் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு அப்படின்னு இதோட கடைசி தத்துவம் வரைக்கும் நான் போகணும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் என்னால் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஜீனியஸால் கூட பதில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி பெருசாக எந்த தத்துவமும் இல்லை. இதை நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம், இதை நாங்கள் பரிசோதனைகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஏன் இப்படி நடக்குதுன்ற விளக்கம் இன்னும் இல்லை அறிவியலில் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இது ஒரு அறிவியலுக்கான ஒரு உதாரணத்தை சொன்னேன். இது அறிவியலுக்கு மட்டும் கிடையாது. ஒரு எக்கனாமியை எடுத்தால் பணம்ன்றது ஏன் உருவானது, பணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற முக்கியமான அடிப்படை உங்களுக்கு தெரியணும். சிம்பிளா சொல்லணும்னா அடிப்படைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதை பத்தி சிந்திச்சாலும் அதோட அடிப்படை என்ன அப்படின்றத கத்துக்கோங்க. அடிப்படை தெரியாம மேலேயே சுத்தாதீங்க. இதுக்கு பேரு தான் உதாரண சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு வேலை செஞ்சிருக்காரு, அவருக்கு அது ஒர்க் ஆனது, அதனால எனக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு பேரு உதாரணத்தை வச்சு நான் சிந்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா எப்போ அவருக்கு அது ஏன் ஒர்க் ஆனது அப்படின்ற டீப்பான பேசிக்கை நான் புரிஞ்சுக்கிறனோ அங்க அந்த பேசிக்கை எடுத்து நான் வேலை செய்வேனே தவிர ஜஸ்ட் உதாரணத்தை வச்சு வேலை செய்ய மாட்டேன். உதாரணத்தை வச்சு என்னைக்குமே நீங்க யோசிக்க கூடாது, அடிப்படைகளை வச்சு யோசிக்க கத்துக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். அடுத்து இவர் கிளியர் திங்கிங் தான் என்னன்னு சொல்றார். கிளியர் திங்கிங்னா என்ன? நம்ம எப்பவுமே வேகமா யோசிக்கிறது எப்படி, சரியா யோசிக்கிறது எப்படி, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆனா கிளியரா திங்க் பண்றதுனா என்ன? இவர் எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள். நிதானமா பொறுமையா உட்காந்து யோசிங்க. அப்படி யோசிக்கிறப்ப உங்களுக்கு சரியான பதில் வருமா? வரவே வராது. சில சமயம் தவறான பதில்கள் வரலாம். ரொம்ப வேகமாக முடிவெடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க தான் போறீங்க. ஆனால் அப்படி யோசிக்கிறது எப்படி இருக்கும்னா கிளியராக இருக்கும். இந்த கிளியரான தண்ணி நமக்கு என்னத்தை காட்டுது? ஒரு தண்ணியை நம்ம ஒரு குடுவையில் வச்சிடறோம், அது ரொம்ப கிளியராக இருக்குன்னா அதுக்கு உள்ள என்ன கிடக்குன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் எப்போ நான் பொறுமையாக நிதானமாக யோசிக்கிறனோ அது ரொம்ப கிளியராக இருக்கும். அது சரியாக இருக்காது, ஆனால் எனக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத அது காட்டிடும். எனக்கு புரிதல் இருக்கா, எனக்கு புரிதல் பத்தலையா, இன்னும் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கணுமா, என்னால் இதில் யோசிக்கவே முடியாதா அப்படின்றதெல்லாம் எப்போ நான் புரிஞ்சு பண்ணா பொறுமையாக நிதானமாக உட்காந்து யோசிக்கும் போது தான். அப்படி யோசிக்கிறப்ப அது கிளியராக இருக்கும், உள்ள என்ன இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியும். எப்பவுமே இப்படி பொறுமையாக உட்கார்ந்துருக்கிறத நம்ம கற்றுக்கணும். இவர் பொறுமையை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் அது. செயலில் நிதானமின்மையை நீங்கள் காட்டணும், அதுலேருந்து வரக்கூடிய பலனில் பொறுமையை நீங்கள் காட்டணும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு இருக்கா, நிதானமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உடனடியாக இப்போவே செய்யணும் அப்படின்ற ஒரு மூடில் இருங்க. ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணுமா, அதில் பொறுமையோடு காத்திருங்க. பொறுமையோடு எங்கே காத்திருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அது நம்ம யோசிக்கும் போதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாக நிதானமாக உட்காந்து யோசிங்க. இன்றைக்கி நம்ம பிஸி மைண்டுக்கு ரொம்ப ஓவர் ரேட் பண்ணிட்டோம். ஒருத்தர் பிஸியாக இருக்காரு, ரொம்ப நிறைய யோசிக்கிறாரு அப்படின்னா அவரை புத்திசாலின்னு சொல்கிறோம். அவங்க புத்திசாலி கிடையாது. இந்த சீரீஸில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் சார்லி மங்கர் பற்றி.
அது இதுக்கப்புறம் தான் வரப்போகுது, அதில் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. இது முன்னாடியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுலேயும் நான் சொன்ன ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அதுக்கு பேர் தான் இன்வெர்ட் திங்கிங். அதில் வேற ஒரு பேரில் சொன்னேன், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். இன்வெர்ட் திங்கிங்னா என்ன? எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதும் அதை தலைகீழாக யோசிச்சு பார்க்கணும். நான் வாழ்க்கையில் நிறைய பணத்தை சேமிக்கணுமா, ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணுமா, நான் எப்படி யோசிக்கணும்? சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னா யோசிக்கணுமா? அப்படி யோசிக்கிறத விட முக்கியமான ஒரு வழியில் நீங்கள் யோசிச்சே ஆகணும். அது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் பணமே சம்பாதிக்காமல் இல்லை சம்பாதிச்ச பணத்தை இழந்துட்டு ஒரு மோசமான நிலையை எப்படி அடைகிறதுன்னு கேட்டு பாருங்க. நான் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக நாசமாக போகிறது எதனால அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. அதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை தவிர்த்துடுங்க. நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அங்கேயே அதிகரிச்சிடும். நம்ம பொதுவாக என்ன நினச்சிடுவோம்னா, எதை செஞ்சால் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு மட்டுமே கத்துக்கிட்டு போவோம். ஆனா எதை செஞ்சா ஏழையாவும் அப்படின்றத பத்தி யோசிக்காம, அதை பத்தி நம்ம சிந்திக்காமலே இருக்கிறதுனால அதை நம்ம அடிக்கடி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதை செய்யக்கூடாது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த இன்வெர்ட் திங்கிங் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எது வேணுமோ அது கிடைக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்ன்றதை யோசிச்சு பார்த்து, எதை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு எதிர்மாறான ஒரு சிந்தனையும் அதற்கு தலைகீழான ஒரு சிந்தனையும் யோசிச்சு பாருங்க. அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயத்தை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து சேரும். ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை இருக்கு. இதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லித்தர முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ரியாலிட்டி திங்கிங். சில நேரத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் உண்மைன்னு நான் நினைப்பேன். நான் எதிர்பார்க்கிற பதில சொல்றவங்க தான் உண்மையை சொல்றாங்க அப்படின்னு நினைப்பேன். என் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், நான் ஒரு 10 டாக்டர்கிட்ட போவேன். 10 டாக்டருமே நான் நினைச்சதை விட எதிர்மாறான ஒரு விஷயத்த சொல்லுவார். என் மனதை கஷ்டப்படுத்துற மாதிரியான விஷயத்த சொல்லுவார். உங்க உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவார். ஆனா எனக்கு என் உடம்புல பிரச்சனைலாம் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்ப 11ஆவதா ஒரு டாக்டர்கிட்ட போவேன். அவரு நான் நினைச்ச மாதிரி என் மனதுக்கு ஆறுதல் சொல்ற வார்த்தையை பேசுவார். அப்ப இவர் தான் அறிவாளி அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதுதான் தப்பு. ரியாலிட்டி திங்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சதை சொல்றதுனால ஒருத்தர் உண்மையை பேசுறாருன்றது கிடையாது. என் மனதை நோகடிக்காம இருக்காருன்றதுனால ஒருத்தர் உண்மையை பேசுறாரு அப்படின்றது கிடையாது. உண்மைன்றது சில நேரத்தில் நம்மளால ஏத்துக்க முடியாததா, நம்ம மனதை கஷ்டப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்பையும் அதுதான் உண்மை. அப்ப நம்ம ஜஸ்ட் சிம்பிளான ஒரே ஒரு ரூல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு நபர் நம்ம எதிர்பார்க்காத விஷயத்த சொல்லிட்டாருன்னா, ஒரு பொய் சொல்லிட்டாருன்னு உடனடியாக போகாம அங்க ஃபேக்ட் என்ன, ரியாலிட்டி என்னன்னு செக் பண்ணணும். அதை ஆழமா பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வெறும் எண்களை வச்சும் லாஜிக்கை வச்சும் அந்த நேரத்தில் நம்ம முடிவெடுக்கணும். அந்த ஒரு நேரத்தில் நம்மளோட எமோஷனை கொஞ்சம் நம்ம சைடில் பார்க் பண்ண கற்றுக்கணும். இவரோட திங்கிங்கில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் இருக்கு. டிஃபால்ட்டாக நீங்கள் அதை வச்சுக்கலாம். லைஃப்பில் எந்த முடிவு எடுத்தாலும் அங்கே இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி இந்த வேலை திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும். என்ன தெரியுமா? இப்போ நான் எடுக்கக்கூடிய முடிவின் நீண்டகால விளைவு என்ன அப்படின்னு கேட்க கற்றுக்கோங்க. இல்லை சிம்பிளாக எந்த முடிவு எடுத்தாலும் இதை என்னால் நீண்ட காலத்துக்கு செய்ய முடியுமா அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்களேன். லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது ஒரு டயட்டில் இருக்க போகிறேன், உடம்பை குறைக்க போகிறேன். அங்கே கேள்வி என்னன்னா, எவ்வளவு கடினமான டயட்டை நான் பண்ண போகிறேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. எவ்வளவு நீண்ட காலத்துக்கு என்னால் இந்த டயட்டை பண்ண முடியும் அப்படின்றது தான் கேள்வி. கலோரி டெபிசிட்டில் இருக்க போகிறேன், கம்மியாக சாப்பிட போகிறேன் அப்படின்றதுக்காக நான் கார்பே சாப்பிட மாட்டேன், கார்போஹைட்ரேட்டே எடுத்துக்க மாட்டேன், வெறும் வெஜிடபிள்ஸும் புரோட்டீன் மட்டும் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா எவ்வளவு நாளுக்கு நீங்கள் செய்வீங்க? அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நான் கார்ப் எடுத்துப்பேன், கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருப்பேன், கொஞ்சமாக நான் கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னா அதை எவ்வளோ நாளுக்கு செய்வீங்க? எதை அதிக நாளுக்கு செய்ய முடியுமோ அதுதான் பெஸ்ட். லைஃப்பில் எல்லா இடத்துக்கும் அது புரிஞ்சு போகும். ஒரு வேலைக்கு போகிறீங்களா, எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வேலையை எவ்வளவு நாள் என்னால் செய்ய முடியும் ஜாலியா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வெல்த்தை பில்ட் பண்ண போறீங்க. இப்போ நான் சொன்ன இதே உதாரணம், ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. எவ்வளவு நாள் பணமே இல்லாமல் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு நபரை நீங்கள் திருமணம் பண்ணிக்க போறீங்களா, அவங்கள்ட்ட எந்த குணத்தை பார்க்க போறீங்க? எவ்வளவு நாள் இவங்க கூட என்னால் உண்மையாக இருக்க முடியும், எவ்வளவு நாள் இவங்க கூட என்னால் சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. இவங்க கூட எவ்வளவு நாள் நான் வாழ முடியும் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. ஒரு பிசினஸ் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்களா, இவர் கூட நீண்ட காலத்துக்கு நான் பயணிக்கணும், அப்படிப்பட்ட மனிதராக இவர் இருக்காரா அப்படின்றத தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு பணம் வச்சிருக்காரு அப்படின்றதுக்காக பிசினஸ் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அவர்கிட்ட நம்பகத்தன்மை இல்லைன்னா நீண்ட காலத்துக்கு அவங்க கூட நீங்கள் பயணிக்க போகிறது கிடையாது. அப்போ நீண்ட காலத்துக்கு யார் கூட பயணிக்க முடியுமோ, நீண்ட காலத்துக்கு எந்த செயலை செய்ய முடியுமோ அதுதான் சரியான செயலாக இருக்கும். நீண்ட காலத்தை மனதில் வச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பவுமே சரியான முடிவுகளாக இருக்கும். எதை பற்றி யோசிச்சாலும் சிம்பிளா எல்லா விஷயமும் லைஃப்ல காம்பவுண்ட் ஆகும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நீங்க தொடர்ந்து ஒரு வேலை செய்றீங்களா, அதுவும் காம்பவுண்ட் ஆகும். தொடர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, அதுவும் காம்பவுண்ட் ஆகும். தொடர்ந்து பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்றீங்களா, அதுவும் காம்பவுண்ட் ஆகும். லைஃப்ல எல்லாமே காம்பவுண்ட் ஆகும். ஜஸ்ட் லீனியரா க்ரோ ஆகாது. காம்பவுண்ட் ஆகுறதுனா என்ன?
இந்த உதாரணத்தை சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. பேப்பரை மடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது நிலாவையே போய் தொடும். அதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம்லாம் மடிக்க தேவையில்ல, ஜஸ்ட் 20-30 தடவை மடித்தாலே போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது என்ன நம்பர்ன்றதை திரும்ப போட்டுக்கோங்க. காம்பவுண்டிங் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இனிஷியலான பீரியடில் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற விளைவு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காகலாம் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்ற அவசியமே கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்றதே கிடையாது. தொடர்ந்து அந்த விஷயத்தில் நம்பிக்கையோட திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். எவ்வளவு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக தான் வரும். அப்போ எல்லாரும் உங்களை பார்த்து நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் ஃபேஸில் உங்களை பார்க்குற எல்லாரும் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிற, உனக்கு தான் ரிசல்ட் வரலையேன்னு கேட்பாங்க. கடைசி ஃபேஸில் உங்களை பார்க்குற எல்லாரும் நீ ரொம்ப லக்கியாக இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங். இது எல்லா விஷயத்துலையும் பொருந்தி போகும். அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீண்ட காலம் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு கோட் இருக்கு. இவரை பற்றி பேசினா அந்த எல்லா வீடியோலையும் நான் இதை பேசியிருப்பேன். நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம். அது என்னென்னா, ஹாப்பினஸ் அப்படின்றது டிஃபால்ட் ஸ்டேட். அதே உதாரணத்தை சொல்கிறேன். ஹாப்பினஸ் அப்படின்றது சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்றது இந்த டேபிள் மாதிரி. இதுக்கு மேலே நிறைய பொருட்கள் இருக்கலாம். இப்போ எனக்கு மகிழ்ச்சி வேணும்னா நான் என்ன செய்யணும்? அதாவது இந்த டேபிளில் எனக்கு இடம் வேணும்னா நான் என்ன செய்யணும்? இது மேலே வச்சிருக்க இந்த புத்தகத்தை எடுக்கணும். இது மேலே வச்சிருக்க நிறைய பொருட்களை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மேசையில் இடம்ன்றது கிடைச்சிரும். அப்போ இந்த ஹாப்பினஸ் அப்படின்றதும் ஏதாவது ஒரு விஷயத்தை அடையிறது மூலமாக நமக்கு கிடைக்காது. நம்ம கிட்ட இருக்கிற சில பிரச்சனைகளை எடுத்து ஓரமாக வைக்கிறது மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். லைஃப்பில் எப்பயாவது ரொம்ப வருத்தமாக இருக்கேன், ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. நான் சந்தோஷமா இல்லாம என்னை எது தடுத்துக்கிட்டு இருக்கு, எதை எடுத்து நான் வெளியே வைக்கணும், எது எனக்கு வேணாம் அப்படின்னு கேட்டு பாருங்க. இந்த ஒரே ஒரு மாற்றம், உங்களோட சிந்தனையில் வரக்கூடிய இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்றார். ஆசை. ஆசைனா என்னன்னு நினைக்கிறோம்? ஆசைனா இந்த ஆசை நிறைவேறாத வரைக்கும் நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளே நம்ம கூட போட்டுக்கிற ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றார். சிம்பிளா நீங்க எது பத்தி வேணாலும் ஆசைப்படுங்க. ஆனா ஒரு விஷயத்தை இவர் சொல்றார். ஒரு ஆசைப்பட போறீங்க அப்படின்னா ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறீங்க, இல்ல ஒரு நபரை பார்த்து ஆசைப்படுறீங்க. இந்த ஆசைப்படுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. இப்போ இந்த பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனா இந்த பொருள் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பொருளுக்காக நான் ஏங்கின ஏக்கம் வாழ்நாள் முழுக்க என் கூடயே இருக்கும் அப்படின்னா திரும்பவும் இந்த பொருளை எனக்கு வேணும்னு நான் நினைப்பேனான்னு கேட்டு பாருங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு. இப்போ இந்த கேமரா உடஞ்சு போயிடுச்சு. நான் உடனடியா எனக்கு இன்னொரு கேமரா வேணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிருவேன் தான். அப்போ ஏதோ ஒரு நபர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு மாய மந்திரம் பண்ண போறேன், அதனால உனக்கு கேமரா வந்துடும். ஆனா கேமரா வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டல, ஒரு ஏக்கம் இருந்ததுல, நம்மள்ட்ட கேமரா இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம், அது சரியே ஆகாது. இந்த கேமரா இல்லாதனால இருந்த ஒரு சின்ன வருத்தம் உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்பையும் உனக்கு இந்த கேமரா வேணுமா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்? இல்ல எனக்கு கேமரா வேணும் தான் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா அது இருந்தாதான் என்னால வேலை பார்க்க முடியும், அது இருந்தாதான் நான் யூடியூப் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டில் கேமரா இல்லாம என் வேலையை என்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆனா வேற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு பைக் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு பைக் இருக்கு. இப்போ நான் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பைக் இருக்கு, நம்மள்ட்ட பைக் இல்லையே, நமக்கு ஒரு பைக் வேணுமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நபர் எனக்கு பைக் கொடுத்தாலும் அந்த பைக் எனக்கு வேணான்னு தான் சொல்வேன். என்னோட ஏக்கம் எனக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்வேன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் இல்லையே அப்படின்றதுக்காக மட்டும் வருத்தப்பட்டேன்னா அது இல்லையேன்ற வருத்தம் போகணுன்றதுக்காக தான் அந்த பொருளை நான் அடைகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ஒரு பொருளை எதுக்காக நீங்க ஆசைப்படணும்னா அதோட பயனுக்காக நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உண்மையான சந்தோஷம்ன்றது கிடைக்கும். ஆனா அந்த பொருள் இல்லையேன்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு பொருள் மீது ஆசை வச்சிங்கன்னா அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏக்கம் கொஞ்ச நாளுக்கு குறையும். அதுக்கப்புறம் வேற ஒரு பொருளை பார்த்து அந்த ஏக்கம் மாற செய்யும். அப்ப அந்த பொருளை கடைசி வரைக்கும் நீங்க பயனும் படுத்த மாட்டீங்க, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அது கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் தான். சிம்பிளா சொல்லணும்னா, இது வரைக்கும் சொன்னது புரியலன்னா, ஒரு பொருளை அதோட பயனுக்காக ஆசைப்படுங்க. அந்த பொருள் இல்லையே, இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஏக்கத்துக்காக மட்டுமே ஒரு பொருள் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஏக்கம் வேற ஒரு பொருள் மேல ஷிஃப்ட் ஆயிடும். அந்த பொருள் நோ யூஸ், அந்த பொருளை வாங்கவே செய்யாதீங்க. ஏக்கத்தோடய கடைசி வரைக்கும் இருந்துக்கோங்க. நாவல் ரவிக்கந்த் ஆரோக்கியத்தை பற்றியும் பல இடத்துல பேசியிருக்கார். நீங்கள் எவ்வளவு வேணாலும் சொத்து சேர்க்கலாம், எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நான் 40 வயதுக்கு மேலே ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், என்னோட 20 வயது மாதிரியே நான் 40 வயதுக்கு மேலேயும் இருக்கேன், 20 வயதில் என்னால் என்ன வேலையை செய்ய முடிஞ்சதோ அப்படியே 40 வயதுக்கு மேலேயும் செய்ய முடியுது அப்படின்னு இருந்தால் அதுதான் மிகப்பெரிய சொத்து. சொத்தே இல்லாத நபர் கூட, இல்லை வாழ்க்கையில் பணமே இல்லாத நபர் கூட இந்த ஆரோக்கியம் இருந்தால் ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஆரோக்கியத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மன நிம்மதி அப்படின்றது தேவை. லைஃப்ல ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிம்மதியை தூக்கி போட்டு விடுறோம். என்னோட டு டு லிஸ்ட்ல 10-15 ஐட்டம் இருக்கு, எல்லாத்தையும் நான் அடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். நீ எவ்வளவு ஆக்டிவிட்டியை உன்னோட டு டு லிஸ்ட்ல அடிச்சன்றது முக்கியமே கிடையாது. நீ அந்த ஆக்டிவிட்டியை எவ்வளவு குவாலிட்டியா பண்ண அப்படின்றது தான் முக்கியம். நீ
செஞ்ச செயலில் எவ்வளவு தரம் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். தரம் எப்பவுமே நிம்மதியான மனதிலிருந்து தான் வருமே தவிர எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எப்பவுமே ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய மனதிலிருந்து வரவே வராது. அப்போ முதல்ல அமைதியாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கும். இந்த அமைதியாக இருக்கிறது எப்படின்றத கற்றுக்கணும்னா முதல்ல ஒரு டெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்க்கணும். அதை பற்றி ஒரு சொல்கிறார். சிம்பிள், எதுவுமே இல்லாமல், எந்த ஃபோன், டிவி, எந்த ஒரு புக் எதுவுமே இல்லாமல் தனிமையில் உங்களால் தனியாக ஒரு அறையில் 1 மணி நேரம் உட்கார முடியுமா? என்னோட சிந்தனை கூடவே என்னால் 1 மணி நேரம் செலவழிக்க முடியுமா? அப்படி செலவழிக்க முடியல அப்படின்னா என் வாழ்க்கையில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். எப்போ என் வாழ்க்கையில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ அங்கே எனக்கு நிம்மதின்றது கிடைக்க போகிறதே கிடையாது. இப்போ டிஸ்ட்ராக்ஷனை பற்றி சொன்னதுனால இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார். சிம்பிளான ஒரு அட்வைஸ். லைஃப்பில் என்றைக்குமே நீங்கள் தூங்கி எந்திரிச்ச முதல் 1 மணி நேரத்தில் ஒரு ஃபோனை நீங்கள் கையில் தொட்டுறவே கூடாதுன்னு சொல்கிறார். வேணும்னா ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் இருக்குது, உங்கள் அலாரத்தை ஆஃப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தொடலாம். அதுக்கு மேலே அந்த ஃபோனை நீங்கள் தொடவே கூடாது. ஒரு மெசேஜ் பார்க்குறதா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ், நோட்டிஃபிகேஷன் எதையும் நீங்கள் பார்க்கக்கூடாது வெறும் 1 மணி நேரத்துக்கு. இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். 1 மணி நேரத்துக்கு ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது. அது உங்களால் முடியல அப்படின்னா உண்மையாகவே சீரியஸான ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கடைசி ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? லைஃப்பில் எக்ஸசைஸ், உடல் பயிற்சின்றது முக்கியம் கிடையாது, ஆரோக்கியன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உடனடியாக உடல் பயிற்சி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு பார்த்தியா, அப்போ நம்ம உடல் பயிற்சி பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது சொல்கிறதோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்மள பல பேர் உடல் பயிற்சி பண்ணிட்டா நான் ஆரோக்கியமானவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் அப்படின்னாலே அது உடல் பயிற்சி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் உடல் பயிற்சி பண்ணிட்டு ஒழுங்காக தூங்க மாட்டேன் அப்படின்னு இருப்பேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்பேன், கண்டதை சாப்பிடுவேன், கண்ட செயலை செய்வேன். அதெல்லாம் பண்ணிட்டு நான் உடல் பயிற்சி பண்ணால் நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறதே கிடையாது. உடல் பயிற்சியை தாண்டி அதை விட முக்கியமான பல விஷயங்கள் ஆரோக்கியத்துக்கு இருக்குது. அது தூக்கமாக இருக்கட்டும், நல்ல உணவாக இருக்கட்டும். அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் உடல் பயிற்சியில் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உடல் பயிற்சி பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. இப்போ இவ்வளவு நேரம் சொல்கிறேன், இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உடல் பயிற்சி பண்ணி தான் ஆகணும். ஆனால் தூக்கத்தையும் உணவையும் அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது. நான் தூங்காமல் இருக்க முடியும், நான் கண்டதை சாப்பிட முடியும், ஆனால் உடல் பயிற்சின்றது அவ்வளவு ஃபோக்கஸ்டாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உடல் பயிற்சி பண்ணுங்க, ஆனால் அது மட்டுமே போரும் அப்படின்ற மனநிலையை தூக்கி போட்டுருங்க. அடுத்து சில லைஃப் ஹேக்ஸை பற்றி சொல்லி தந்திருக்காரு. அது எல்லாத்தையும் குயிக்காக பார்த்துடும். முதல்ல மதர் ஆஃப் ஆல் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்து திறமைகளின் தாயின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ஒழுங்காக பயன்படுத்திக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது, புத்தகங்கள். நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கும் போது உங்களால் பல திறமைகளை வளர்த்துக்க முடியும். நீங்கள் எந்த திறமையை வளர்த்துக்கணும்னு நினச்சாலும் அது சார்ந்த புத்தகத்தை படிக்கும் போது அது சார்ந்த அறிவை நீங்கள் வளர்த்துக்க முடியும். இருக்கிறதுலையே ஒரு சிம்பிளான ஒரு ஹேக் என்னன்னா புத்தகம் படிக்கிறது தான். நிறைய புத்தகங்கள் எப்போ படிக்கிறீங்களோ புத்தகம் படிக்காத நபர்கள் பார்க்காத பல விஷயத்தை பார்க்க நீங்கள் கற்றுப்பீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே புத்தகம் படிச்சிருப்பேன். நான் கவுண்ட் பண்ணுறது கிடையாது. புத்தகங்கள் இவ்வளவு படிச்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் சுலபமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகளை சில பேர் பார்த்து வியக்கிறாங்க. எப்படி நீ இப்படி முடிவு எடுக்கிற? இந்த நிகழ்வை எப்படி நீ இந்த பார்வையில் பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எப்படி பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. ஜஸ்ட் நான் நிறைய புத்தகங்களில் படிச்சிருக்கேன், அதன் மூலமாக இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப வியந்து போகிறாங்க. ஆனால் அவ்வளவு கடினமான வியக்க வேண்டிய விஷயம் கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. புத்தகம் படிக்கிறது உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஹேக். அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. புத்தகம் படிக்கணுன்ற முடிவு எடுத்துட்டீங்கன்னா எப்படி படிக்கணும்னு இவர் சொல்றார். முதல்ல உங்களுக்கு பிடிச்சதை படிங்க. போக போக படிக்கிறதே உங்களுக்கு பிடிச்சிடும். முதல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் புத்தகம் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்ல புக்கை தேர்ந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா படிக்கிறது மேலேயே எனக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிடும். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடிங்க. இல்லை உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. உங்களுக்கு எந்த கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்றத கண்டுபிடிங்க. அது சார்ந்த நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுங்க, அதை படிங்க. படிக்கும் போது போர் அடிச்சா அந்த புத்தகத்தை ஓரமா வச்சுட்டு அதே சப்ஜெக்ட்ல இன்னொரு புத்தகத்தை எடுங்க. போக போக உங்களுக்கு தெரியும் எந்த புத்தகம் படிச்சாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. அப்ப புது புது டாபிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லைஃப்ல நியூஸ் உட்காந்து படிக்காதீங்க, ஃபண்டமெண்டல் பேசிக்ஸை படிங்க. ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ்னா என்ன? மேத்தமெட்டிக்ஸை படிங்க, சயின்ஸை படிங்க, எக்கனாமிக்ஸை படிங்க. இது உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா நியூஸ் படிக்கிறதோ இல்ல அடுத்தவன் என்ன செஞ்சான் இவன் என்ன செஞ்சான் அப்படின்றத படிக்கிறதோ தேவையில்லாத விஷயம். நியூஸ் அப்படின்றத தூக்கி ஓரமா போட்டுருங்க. அது நீங்க பார்க்கவே தேவையில்லை. அதை பார்க்கறதும் இன்ஸ்டாகிராமில் சும்மா உட்காந்து ரீல்ஸ் பார்க்கறதும் ஒன்று தான். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையும் மன்னிக்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த உலகத்தில் கெட்டவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களும் அவங்க மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தினாலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேவையினாலையும் தான் அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. அது அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. அவங்க உயிர் பிழைத்து இருக்கணும், அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த செய்கிறாங்க. அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள்ட்ட இருந்து நகர்ந்து போயிடுங்க. திரும்ப அவங்க வாழ்க்கைக்குள்ள வரவே வராதிங்க. அவங்க மேல ஒரு ஈகோவை வச்சுக்கிட்டோ இல்லை அவங்க மேல ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டோ நீங்க வாழணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவனோட சுயநலத்துக்காக அப்படி பண்ணிட்டு
பண்ணிட்டா அது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது, அவன்கிட்ட நம்ம தள்ளி மட்டும் இருந்துக்கலாம் அப்படின்னு அவனை மன்னிச்சிருங்க. லோன்லினஸ், தனிமை அப்படின்றது எப்போ உங்கள்கிட்ட இருக்குன்னா, உங்களோட மூளை கூடவே உங்களோட சிந்தனை கூடவே உங்களால் நேரத்தை செலவழிக்க முடியலனா மட்டும்தான் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க. நான் தனியாக உட்காந்துருக்கேன், ஆனால் என்னோட சிந்தனை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும், ரொம்ப ஆர்வம் மிகுந்ததாக இருக்கும், நான் நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் தனிமையில் இருக்கிறதே கிடையாது. தனிமைன்றது மற்ற மனிதர்களை விட்டு விலகி இருக்கிறது கிடையாது, என்னை விட்டே நான் விலகி இருக்கிறது. என்னோட சிந்தனையே எனக்கு போர் அடிக்குது, எனக்கு யோசிக்கவே பிடிக்கல, தனிமையில் என்னால் உட்காரவே முடியல அப்படின்னா தான் நான் தனிமையில் இருக்கேன். தனிமையில் உட்கார்றப்போ சுவாரஸ்யமான சிந்தனைகளை நம்ம மூளையில் ஓட்ட முடிஞ்சதுன்னா என் வாழ்க்கையில் நான் தனிமையில் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சிந்தனை வேணும்னா நிறைய புத்தகங்களை நீங்கள் படிக்கணும், அப்படி சிந்திக்க கற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேஜிக்னா அது காம்பவுண்டிங் தான். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் காம்பவுண்ட் தான் ஆகும். அதுக்கு நீண்ட காலத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த காம்பவுண்டிங்க்கு ஒரு எதிரி இருக்கு. அந்த எதிரி என்னன்னா பொறுமையின்மை. நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன், அவசரப்படுவேன் அப்படின்னா இந்த காம்பவுண்டிங்கை நான் கிள்ளி எறிகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த அவசரம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேஜிக்கையும் அளிக்கக்கூடிய ஒரே விஷயம். அபண்டன்ஸ் மென்டாலிட்டி அப்படின்றத வளர்த்துக்கோங்க. அபண்டன்ஸ் மென்டாலிட்டினா என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிறைய இருக்கு, போதுமான அளவு இருக்கு, நான் அவசரப்பட்டு அதை எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது, எப்படியும் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு நான் நம்பிக்கிட்டே இருக்கிறது. அப்படி நான் எப்போ நம்புறனோ அப்பதான் கம்மியான விஷயத்துக்கே செட்டில் ஆயிடுவேன். ஒரு கடைக்கு போறேன், அங்க ஏதோ ஒரு சட்டை இருக்கு, அந்த சட்டையை எடுத்து போட்டு பார்க்குறேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ என்கிட்ட ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் இருந்தா இந்த மாதிரி சட்டை வேற எங்கேயும் கிடைக்காது, வச்சுட்டு போனா யாராவது வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ அங்க கொஞ்சம் அளவு கம்மியா இருக்கக்கூடிய சட்டையை கூட காசு கொடுத்து எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா எப்ப அபண்டன்ஸ் மென்டாலிட்டி இருக்கோ, இதே மாதிரி சட்டை நிறைய இடத்துல இருக்கும்பா அப்படின்னு நான் யோசிக்கிறனோ, அப்ப அதை அங்கேயே வச்சுட்டு வேற கடைக்கு போவேன், இல்ல அந்த கடையிலேயே வேற சட்டையை தேடி பார்ப்பேன். அப்போ எனக்கு இதை விட பெட்டரான ஒரு சட்டை கூட கிடைக்கலாம். இது வெறும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் கிடையாது, லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் வருது, பணம்ன்றது ரொம்ப கம்மியாக தான்ப்பா வரும், அது ஒரு ஷார்ட்டேஜ் அப்படின்னு நினைச்சேன்னா எல்லாத்தையும் எனக்காக எடுத்துப்பேன். ஆனால் அது நிறைய வரதானே போகுது அப்படின்னு நான் யோசிச்சா அந்த பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன், புது மெஷின்ஸ் வாங்குவேன், அந்த பணத்தை சம்பளமாக நிறைய பேருக்கு கொடுப்பேன். அப்படி பண்ணும்போது கம்பெனின்றது க்ரோ ஆகும். அபண்டன்ஸ் மைண்ட் செட்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எல்லாமே உண்மையாகவே நிறையா தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் அவசரப்பட தேவையில்ல, உங்களுக்காக எடுத்துக்கணும்னு அவசரப்பட்டு அதை முதல்ல எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. வெக்டார் திங்கிங் அப்படின்றத நீங்கள் வளர்த்துக்கணும். வெக்டார் திங்கிங்னா என்ன? நான் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் பல செயல்கள் செய்வேன், அந்த செயல்கள் எல்லாம் அந்த திசையில் என்ன கூட்டிட்டு போதான்ற கேள்வியை தான் நான் கேட்கணும். எவ்வளவு வேகமாக அதை நோக்கி நான் போய் சேருவேன் அப்படின்றத நான் கேட்கவே கூடாது. இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடையிறது என்னோட லட்சியமா இருக்குன்னா, நான் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் இது என்ன அதிக சப்ஸ்கிரைபரை நோக்கி கூட்டிட்டு போகுமா அப்படின்ற கேள்வியை தான் கேட்கணுமே தவிர, நாளைக்கே நான் ஆயிடுவேனா இல்லை அடுத்த மாசமே ஆயிடுவேனான்னு கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நிறைய இடத்துல உண்மையாவே வெற்றிகரமான செயலை தான் செய்யறோன்றதை கவனிப்போம். ரெண்டாவது, வெற்றிகரமான செயல்கள்ன்றது சிம்பிளா தான் இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிப்போம். இது ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். கண்டிப்பா நீங்க எதை நோக்கி நகர்ந்து போகணுமோ அதை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருப்பீங்க. லைஃப்ல என்னைக்குமே ஜீரோ சம் கேமை விளையாடவே கூடாது, என்னைக்குமே பாசிட்டிவ் சம் கேமை தான் விளையாடணும். ஜீரோ சம் கேம்னா என்ன? 2 பேர் ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க, அந்த 2 பேர்ல ஏதாவது ஒரு நபர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா இன்னொரு நபர் தோத்து போறார். ஜெயிக்கிறவங்களுக்கு +1, தோத்து போறவங்களுக்கு -1 அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அங்க 0 தான் வருது. அப்ப அந்த கேமை நம்ம விளையாடவே கூடாது. நான் ஏதோ ஒரு பெட் கட்டி சீட் ஆட போறேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, நானும் ஒரு சீட் ஆடுறோம், நான் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன், அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுட்டார். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன், என்ன நடக்குது? 20 ரூபாய் எனக்கு கிடைச்சிருச்சு, அதாவது 10 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிது, அவருக்கு 10 ரூபாய் நஷ்டம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 ஆகுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நான் போகவே கூடாது. லைஃப்ல பண்ற பிசினஸா இருக்கட்டும், நீங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங்கா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், அதுல உண்மையா ஜீரோ சம் நடக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. இப்போ நான் ட்ரேடிங் பண்றேன், ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்கிறேன், அதன் மூலமா எனக்கு லாபம் கிடைக்குதுன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு நபர் அந்த பொருளை அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவருக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க ஜீரோ சம் அப்படின்றது நடக்குது. லைஃப்ல ஜீரோ சம் எடுத்து ஓரமா வச்சிருங்க, பாசிட்டிவ் சம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபைனலா சிம்பிளா இவர்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு இவர்கிட்ட கேட்கிறப்ப சிம்பிளா ஒரே வரியில சொல்றாரு, வாழ்க்கைக்கு அர்த்தம்ன்றதுலாம் கிடையாது, அது ஒரு பிளாங்கான பேஜ், நீ என்ன எழுதுறியோ அதுதான் அதுல அர்த்தமா இருக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் நீங்க எழுதலாம், அது நல்ல விஷயங்களா இருக்கா அப்படின்றது மட்டும் தான் கேள்வி. உங்க வாழ்க்கையோட அர்த்தம் நல்லதாகவும் இருக்கலாம், மோசமானதாகவும் இருக்கலாம், அது நீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அமைது அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் புதுசா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அது என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு பிடித்த சிந்தனையாளர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்றத ஒரு சீரிஸா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் ஏற்கனவே சார்லி மங்கர் பத்தின ஒரு வீடியோ பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் அது வரும். அதுதான் முதல் வீடியோவா இருந்திருக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்கு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்ல வேண்டியது எந்த நபரோட மென்டல் மாடலை அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு நபர் எப்படி சிந்திப்பாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரிசர்ச் பண்ணி அவரை பற்றின வீடியோ போடுறேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் பற்றின நிறைய தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிட்டோவோட வெபினாரை அட்டன் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.